ஒரு பிரதான அழைப்பு. இது வந்து ஒவ்வொருத்தரும் தேவனுக்குள்ள வரும் பொழுது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய காரியங்கள். இது ஏதோ வந்து சும்மா ஏனோ தானம் செய்யற காரியங்கள் கிடையாது. தேவன் நம் மத்தியில மகிமையாக இந்த ஒரு உன்னதமான அழைப்பு நம்ம மத்தியில கொடுத்திருக்கிறார். அந்த உன்னதமான அழைப்புக்காக தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த அழைப்புல நம்ம பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இட்ஸ் நாட் அபவுட் வாட் we do, because it's all about what God has done in our life. Hallelujah. நம்ம என்ன செய்யறோம்னு முக்கியம் இல்ல, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு தான் முக்கியம். அப்போ இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த நிக்கோடேமியஸ்க்கும் ஜீசஸ்க்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. யோவான் 3ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும். I'm reading from English. Jesus replied, I tell you the truth, unless you are born again, you cannot see the kingdom of God. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆண்டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இந்த ஒரு வேர்ட் இருக்கு பாருங்களேன். அன்லெஸ் யூ ஆர் born again. தமிழ் என்ன போட்டிருக்கு? ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அது வந்து ரொம்ப ரொம்ப தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னா, அவரோட ராஜ்யம் ஒண்ணு இங்க நமக்கு இல்ல, அவரோட ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ளேயே மாண்டோரால வசிக்க முடியாது. பிளஸ் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த பூமிக்கு இந்த பூமியோட வாழ்க்கை இந்த ஓட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கு, அங்கேயும் நம்மளால போக முடியாது. அப்ப ரெண்டுமே வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு. நம்ம வந்து மறுபெறவா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன்னு என்னன்னா, நம்ம இப்பவும் இந்த பூமியில இருக்கும் பொழுதும் எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்காது, நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைவாக இருக்க முடியாது, தேவன் என்னோட பேச முடியாது, அண்ட் வருகின்ற ராஜ்யங்கள் இட்டர்னிட்டிக்குள்ளேயே நல்லா போக முடியாது. அப்போ என்னது இது வந்து ரொம்ப சீக்கிரட்டாக அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் சொல்றாரு, இது என்னன்னு வந்து நிக்கோடேமியஸ்க்கு புரியல. உடனே அவர் பயந்துட்டாரு. அவர் பயங்கர வந்து சயின்டிபிக் ரலம்ல யோசிப்பவரா இருப்பாரு. அப்போ உடனே கேட்கிறாரு, ஹவு கேன் a old man go back into his mother's womb and be born again? அதற்கு நிக்கோதேமியும், ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்திலே 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். ஹல்லேலூயா. இது வந்து வேலிடான கொஸ்டின். இது வந்து நமக்கு இப்போ புரியுது. தேங்க்யூ ஜீசஸ். இப்ப நமக்கு வந்து இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் புரியுது. இப்ப வந்து இதை அறியாதவங்களுக்கு கிட்ட போய் born again சொல்லி பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே இதே கேள்விதான் வரும். இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும், இது என்னது, எப்படி திருப்பி வந்து தாயின் வயிற்றுல நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிண்டலா கேட்டாரா அல்லது உண்மையாலுமே புரியாம கேட்டாரான்னு தெரியல. அன்னைக்கு நிறைய பேர் எனக்கு அப்படிதான் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நிக்கோதேமியும் ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னது, நான் எப்படி திருப்பி தாயின் வயிற்றுல போய் பிறக்கணுமா? அதுக்குதான் ஆண்டவர் ரொம்ப முக்கியமா ஒரு காரியம் சொல்ற, born again எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நடக்கும், எப்படி மறுபிறப்பு எனக்குள்ளாக உண்டாகும். I assure you, no one can enter the kingdom of God without being born of water and the spirit. ரெண்டு காரியம் சொல்றாரு. born again ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. எதுல born again ஆகணும்? ஓகே, born of water and the spirit. ஓகே, தண்ணீரினாலும் அது ஜலத்தினாலும் ஆவியினாலும் அதுல ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ தமிழ் என்ன போட்டிருக்கு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். ஓகே, ஜலத்துல பிறக்கிறதும் ஆவியில பிறக்கிறதும் இது என்னது? இது ரெண்டுமே ஆண்டவர் வந்து நமக்கு புரியாத புதிரா சில பேருக்கு இருக்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம தெளிவாக எடுத்து பார்க்க முடியாது. இது வந்து அவரோட வாழ்க்கையை தான் அழகாக ஷேடோவா சொல்றாரு. 30 வயசு வரைக்கும் அவர் வந்து ஊழிய பாதைக்குள்ள வரல. அது வரைக்கும் தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு நல்ல ஒரு பையனாகவும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். 30வது வயசுல யோவான் ஸ்நானகன் வந்து வனாந்தரத்துல பிரசங்கம் பண்ணிட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த இடத்துல போய் இவரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. இவரோட லைஃப் ஸ்டைல தான் திருப்பி அப்படியே நிக்கோதேமிக்கு வந்து சொல்றாரு, born of water and spirit. இவர் என்ன பண்ணாரு, 30 வயசுல வரைக்கும் அமைதியா இருந்தாரு, யாருக்குமே தெரியல, இவரோட ஊழியம் என்னன்னு யாருக்குமே தெரியாது, இவருடைய அழைப்பு என்ன யாருக்குமே புரியும் இல்ல, ஈவன் இன்க்ளூடிங் அவங்க பேரண்ட்ஸ் கூட அமைதியா தான் இருந்தாங்க. 30வது வயசுல அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்றாருன்னா, இந்த born of the water, ஜலத்தினால் பிறக்கிறது, அதாவது ஜலத்தினால நம்ம பிறக்கிறது. அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ரொம்ப அழகாக, நான் நிறைய வசனம் எடுத்தாலும் எனக்கு டைம் பத்தாது. ஸோ ஐ எம் ட்ரைங் டு பிரிங் இட் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பாசிபிள். அப்போ இயேசு கிறிஸ்து போறாரு. இயேசு கிறிஸ்து போய் அங்க போய்
யோவான் ஸ்நானகன் கேட்கிறேன், இல்லங்க நீங்க தான் எனக்கு வந்து கொடுக்கணும், நீங்க பார்த்தா எனக்கு மேசியா மாதிரி தெரிஞ்சிருச்சு, நீங்க தான் கொடுக்கணும், நான் வந்து பாத்துறேன். இல்ல இல்ல, நான் எடுத்தே தான் ஆகணும் இயேசு கிறிஸ்து நினைக்கிறாரு. பிகாஸ் அவர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் பாவத்தை பாரா சுத்த கண்ணா. there is no sin in him. அவருக்குள்ள ஒரு பாவமும் கிடையாது. ஆனால் அவர் எடுத்தார். அதான் வேத வசனம் சொல்லுது. அப்போ அவருக்குள்ள ஒரு பாவமும் இல்லாமல் அவர் எதுக்கு எடுக்கணும்னா, பிகாஸ் he wants to show a living example for us. நம்ம எடுக்கிறதுக்காக. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு அவரு எடுத்தாலே இன்னைக்கு நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். அவர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இருந்தாலும் he had an experience of born again. அவர் தண்ணிக்குள்ள ஃபர்ஸ்ட் பிறக்கிறார். அப்போ தண்ணிக்குள்ள மூழ்கும் போது பழைய மனுஷன் உள்ளால போயிடுறாரு. இதை நான் பேப்டிசம் டீச்சிங்ல நான் சொன்னதுதான். தண்ணிக்குள்ள ஏற்கனவே நம்ம மூழ்கும் போது என்னோட பழைய மனுஷன் போயிடுறாரு, வெளியே வரும்போது நான் புதுசா வரேன். சோ அத என்னோட டெத் அண்ட் பர்த்டே, அந்த பேப்டிசம், அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிறது வந்து ரெண்டு சம்பவம் நடக்குது. ஒண்ணு வந்து இட்ஸ் ஃபியூனரல் டே. நம்ம பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, மாம்ச வாழ்க்கை எல்லாமே நான் புதஞ்சு born of water. அப்ப தண்ணியில இருந்து திருப்பி நான் வந்து பிறந்து வெளியில வரேன். So this is what the born of waterங்கிற அர்த்தம். இது அங்க சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? born of water ஒன்னு, and born of the spirit ரெண்டுமே என்ன வேணும். அப்புறம் தண்ணியில இருந்து அவர் வெளியில வந்து அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா, the heavens are opening. அப்ப வானத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல அவர் மேல வந்து இறங்குறாரு. இறங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நடக்குது. என்னது? ஒன்னு born of the water, next the born of the spirit. இது ரெண்டும் நடந்த உடனே அவருக்குள்ள born again எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு அவசியமே கிடையாது. அவர் சிம்பாலிக்கா நமக்கு காமிக்கிறாரு. இது எல்லாமே this is what the Christian life is. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாக காமிக்கிறாரு. இன்னைக்கு அவரு வந்து born of the water எடுக்கணும் அவசியமே இல்லை. அவர் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அவர் வந்து அவர் வந்து ஆவியினாலதான், பரிசுத்த ஆவியானவரால்தான் ஜென்மிக்கப்பட்டார் கன்னிமரியின் வயித்துல. through the Holy Spirit only he was formed. He was there before that. அவர் எங்க பூமியில உருவாக்கத்துக்கு முன்னாடி அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறாரு. அவரு அப்படி இந்த பரிசுத்தாவிட பெறணும்னு அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் he was showing a living example. நமக்குன்னு ஒரு ரோல் மாடல் மாதிரி காமிச்சிட்டு போய்க்கிறார். So that is what is called as born of water and the born of the spirit அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலா கொடுக்கிறார். Humans can produce only human life. கரெக்ட். மனுஷர்களை இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் நம்ம பாக்குறோம், அவங்க வந்து எப்படியாவது இந்த லைஃப கொஞ்ச நாட்கள் ஓட வைக்கிறதுக்காக தான் அவங்க ட்ரை பண்றாங்க. ஒன்லி ஹியூமன்ஸ் கேன் ப்ரொடியூஸ் ஒன்லி ஹியூமன் லைஃப். அவங்க மாம்சத்துல மட்டும்தான் அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். யாரு? டாக்டர்ஸ் ஆர் யுவர் செல்ஃப். நீங்க ஒரு சின்னதா அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன மருந்து போடணும்னு தெரியும். ஒன்லி டு த ஃபிளஷ். பட் ஆன் யுவர் சோல் அண்ட் ஸ்பிரிட், அதுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கணும் தெரியாது, அது எப்படி ரெஸ்டோர் பண்ணணும் தெரியாது, அது எப்படி லைஃப் கொண்டு வரணும்னு தெரியாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? How many of you can say amen? Those people who are watching me on Facebook, BMC English Fellowship page, you're free to post your comments, you're free to post amen. Okay, those people who are watching me on Zoom, yes, praise God. நீங்க எப்பவுமே நல்ல உற்சாகமாக இருப்பீங்க, நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து அழகாக டிஃபரன்ஷியேட் பண்றாரு. ஓகே, ஃபிளஷ் வந்து நீ ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஹியூமன் லைஃப் வந்து, அதாவது ஹியூமன்ஸ் வந்து ஹியூமன் லைஃபை ஈஸியா ஹேண்டில் பண்ண தெரியுது. உங்களுக்கு வந்து ஃபிளஷ் மாம்சிகத்துல உங்களோட சரீரத்திலயோ, உங்க ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனையோ, அல்லது லங்ஸ்ல பிரச்சனையோ, அல்லது உங்களோட கண் பார்வையிலோ, எதுனாலும் நீங்க வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க. தட்ஸ் வை ஹியூமன்ஸ் கேன் ரீப்ரொடியூஸ் ஒன்லி ஹியூமன்ஸ். அப்போ மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். பட் த ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ் birth to the spiritual life. ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஐ எம் ரீடிங் ஃப்ரம் NLT. ஹோலி ஸ்பிரிட் வந்து என்ன கொடுக்கிறாருன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஒரு பர்த் அப்பதான் கொடுக்கிறாரு. நீங்க ஆவிக்குரிய ரீதியில நீங்க வந்து ஆண்டவருக்குள்ள எப்ப வளர்றீங்கன்னா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது மட்டும்தான் வளர முடியும். there are two born. we have to born. ஒண்ணு, நம்ம தாயின் கருவில ஏற்கனவே பிறந்தாச்சு. அந்த பிறப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்து மரித்து உயிர்த்தெழ வைக்க வேண்டும்.
அதான் பார்ன் ஆஃப் வாட்டர் அண்ட் த பார்ன் ஆஃப் ஸ்பிரிட். ரெண்டு காரியம், ரெண்டு பார்ன் இருக்கு, பார்ன் ஆஃப் வாட்டர் அண்ட் த பார்ன் ஆஃப் ஸ்பிரிட். அப்போ நம்ம வந்து மாம்சத்தை நல்லா கேர் பண்றோம். ஒரு ஃபீவர் வந்தாலும் கோல்டு வந்தாலும் அதுக்குள்ள மெடிசன்ல கொடுத்து அப்படியே சரி பண்ண காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த மாம்சத்துக்குள்ள there are soul and spirit ரெண்டு இருக்கு. என்னோட ஆவி இருக்கு, என்னோட ஆத்மா இருக்கு. அதுக்குள்ள பெர்ஃபெக்ட், அதை வந்து நான் பாதுகாக்கணும், அதுக்கு பெர்ஃபெக்டாக வளரணும். அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா யாரு சரி பண்ணுவாங்கன்னா மாம்சம் சரி பண்ண முடியாது. ஹியூமன் கேன் நாட் ஃபிக்ஸ் யுவர் சோல், ஹியூமன் கேன் நாட் ஃபிக்ஸ் யுவர் ஸ்பிரிட். only the Holy Spirit can be the doctor of your inner man. Hallelujah. அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களோட உள்ளால உள்ள மனுஷனுக்கு ஒரு பரம வைத்தியராக இருக்கிறார். அப்ப அந்த ஹோலி ஸ்பிரிட் வரும்போது மட்டும்தான் எனக்குள்ள இருக்கிற அந்த சோல், எனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து எந்தெந்த இடத்துல பிரச்சனையா இருக்குது, எந்தெந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்குது, டெம்டேஷன்ல இருக்கிறேனா, அடிக்ஷன்ல இருக்கிறேனா, பாவத்துல இருக்கிறேனா, அல்லது சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அறியாமல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வேதம் நான் எதுக்கு வாசிக்கிறேன்னு தெரியாம வாசிக்கிறேன். அதாவது நம்ம பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, ஏதோ ஒரு கனவுக்கு வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு வெளிப்பாடுமே உங்களுக்கு இருக்காது. ஆனா பரிசுத்த ஆவியானவரோட நீங்க வாசித்து பாருங்க, உங்களோட தேவன் பேசுவத நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க உணர்வீங்க. நீங்க ஒரு 4 வசனம் தான் படிச்சா கூட அதுல தேவன் உங்களோட பயங்கரமாக பேசுவார். How many of you can say amen with me? எத்தனை பேர் என்னோட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவியானவரோட பிறப்பு ஒண்ணு இருக்கு, ஜலத்தினால வருகின்ற ஒரு பிறப்பு ஒண்ணு இருக்கு. ஓகே, born of the water and born of the spirit. ரெண்டு பாண்ட் நமக்கு தேவைப்படுது. அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம வரும் பொழுது நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல, அதாவது என்னோட சரீர பிரகாரமான அடையாளத்துக்காக என்னோட சரீரம் வந்து தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டது. என் சரீரம் வந்து தேவனுக்குள்ளாக பழைய சரீரம் தண்ணிக்குள்ள மூழ்கி புது சரீரமாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பார்ன் ஆஃப் த வாட்டருங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம வச்சிருக்கிறோம், ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளால என்னோட ஆவி, ஆத்மா, அது ரெண்டுமே திருப்பி பிறக்க வேண்டும். அதுக்குதான் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் வந்து ஏதோ வந்து அந்நிய பாஷை மட்டும் பேசுறதுக்கு மட்டும் கிடையாது. தட் இஸ் an amazing tool, that is an amazing gift we have. பட் அவர் உள்ளால வந்த நோக்கம் எதுக்குன்னா உங்களோட ஆவியும் உங்களோட ஆத்மாவையும் ரெஸ்டோர் பண்றதுக்காக. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மாம்சம் ஒரு நாள் பூமியில ஒளிந்து போகும். அவரோட வருகை தாமதிக்குமானால் நம்மளுடைய மாம்சம் ஒரு நாள் இந்த பூமியில ஒளிந்து போகும். இந்த பூமியோட பூமி, ஏன்னா மண்ணோட மண்ணாக இந்த மாம்சம் போய்விடும். ஆனா உங்களோட ஆத்மா தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கூடும். அந்த ஆத்மாவை ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கிறார். டு ப்ரிப்பேர் யுவர் சோல், டு ப்ரிப்பேர் யுவர் மைண்ட், டு ப்ரிப்பேர் யுவர் இன்னர் மேன். God has sent the Holy Spirit in you. So that's why we need the born again experience. Born again, we need to born from the water and born in the spirit. Okay, அப்ப நிறைய பேரு இந்த born in waterல நிறைய பேர் இருந்திருப்போம். ஆனா born in spirit இல்லாட்டி உங்களுக்கு born in water வந்து ஃபெயிலியரா போயிடும். அதை நான் ஒரு எக்ஸாம்பிள், கிளாஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து பின்னாடி நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22-23. The first Peter chapter 1 verse 22-23. I am reading from NLT. You were cleansed from your sins when you obeyed the truth. நம்ம சத்தியத்தை டக்குன்னு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா நம்மளுடைய பாவம் வந்து மன்னிக்கப்படும், பாவம் கழுவப்படும். So now you must show sincere love to each other as brothers and sisters. Love each other deeply with all your heart, for you have been born again. Okay, நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள சத்தியத்தின் மூலமாக அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம்னா அடுத்த லெவல் வந்து the born again experience. எனக்குள்ள ஒரு சிம்பாலிக்கா ஒரு அடையாளம். அந்த சிம்பாலிக் அடையாளம் என்னன்னா, for you have been born again but not to a life that will quickly end. பழைய லைஃப் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடு. ஓகே, பாவமான வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ்னா அழியறது கிடையாது. இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்குன்னா நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்காக. your new life will last forever because it comes from the eternal living word of God. இந்த born again எதுக்குன்னா நம்ம இந்த பூமியில வந்து பிறக்கிறோம், தாயின் கருவுல நம்ம உருவாகி
நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம். என்னைக்கு நீங்க அந்த born again குள்ள வரீங்களோ அன்னைக்கு அன்னியோட உங்களோட லைஃப் வந்து it has begun, there is no end. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சது? There is no end for the born again experience. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பிரிச்சுவல் டெத் கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டெத் இருக்கு. அதனாலதான் வசனம் ரொம்ப தெளிவா சொல்றது. The first Peter chapter 1 verse 23 says, for you have been born again. Okay, but not to a life that will quickly end. அது வந்து முடிவே முடியாது, அதுக்கு வந்து முடிவு கிடையாது. born again குள்ள வந்துட்டீங்கன்னா, உண்மையானுமே நீங்க மனம் திரும்பி born again experience குள்ள வந்துட்டீங்கன்னா, there is no end of for your life because it has come from the eternity. Your new life, நம்ம இந்த பூமியில இந்த மறு பிறவி நம்ம பிறந்திருக்கிறோம், that will last forever. அதுக்கு அழிவு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen to me? Hallelujah. I don't know if the people are watching me. Praise God. Those people are watching me on Facebook. I greet you everyone. Okay, just encourage yourself to listen to the word of God because only the word of God can transform you. அப்போ இந்த born again வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கடமைக்கு நம்ம எடுத்துருப்போம். சர்ச்ல எல்லாரும் அப்படி கும்பலா போறாங்க, சரி அப்படியே முங்கி எந்திரிச்சிருவோம், நம்ம கடமை முடிஞ்சது. இட்ஸ் நாட் ஒன்லி தட். அது ஒரு சடங்காச்சாரமா மாறிடக்கூடாது. இன்னும் நிறைய சர்ச்சஸ்ல இட் ஹாஸ் பிகம் ஏ ட்ரெடிஷன், இட் ஹாஸ் பிகம் ஏ ஒரு காமன் டேர்ம் ஆயிடுச்சு. Okay, but it's an amazing experience so that your life will never be the same anymore. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், உடனே நான் முங்கி எந்திரிச்ச உடனே என் லைஃப் வந்து அப்படியே பிரகாசமாயிரும், என் லைஃப் வந்து எந்த ஒரு சஃபரிங்குமே இருக்காது, எந்த ஒரு நோயுமே வராது, எந்த ஒரு வேதனை. அது வந்து தப்பான டீச்சிங். உங்க மாம்சீகத்துல நீங்க இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் உண்டு, இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, ஆனா திடன்கொள்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சரீர பிரகாரமான எனக்கு பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், பட் யுவர் சோல் இஸ் செக்யூர்ட். உங்களோட ஆத்மா வந்து மரணத்தை ஜெயித்து விட்டதுன்னு அர்த்தம். And the born again experience, that's where you are chosen for the eternity. And the first Peter first chapter verse 23 la, you have been, அதாவது உங்களோட லைஃப் வந்து முடிய போகாது. The moment you born again, your soul got an eternal life. இந்த சோலுக்கு வந்து மரணங்கிற கான்செப்டே இல்லாம போயிரும். Hallelujah. Hallelujah. இன்னொரு வசனம் அதே அதிகாரத்துல, the first Peter the chapter 1 verse 3 and 4, it says, it is by his great mercy that we have been born again. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3:4 அவருடைய அனாதி காருண்யத்தினால் நம்மளை வந்து அந்த மறுபிறப்புக்குள்ளாக நம்மளை வழி நடத்துறாரு. Because God raised Jesus Christ from the dead, now we live with great expectation and we have a priceless inheritance. இதெல்லாமே எங்க சொல்றாருன்னா, நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு நேராக தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எதுக்கு இந்த born again? எதுக்கு இந்த பூமியில வந்து நம்ம வந்து லட்சமா மாறதுக்கு அல்ல கோடீஸ்வரனா மாறதுக்கு கிடையாது. நிறைய பேர் அதை வந்து அப்படி பிரீச் பண்றாங்க. இட்ஸ் a wrong teaching. ஓகே, பூமியில வந்து நம்ம வந்து நிரந்தரமாக நம்ம கூடாரம் போட்டு இருக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல. So Lord will bless us. It's the amazing grace of God. ஆண்டவர் நம்மளை பூமியில ஆசீர்வதிப்பார். ஆனா பூமியில நித்தியமா வாழ்றதுக்காக இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நித்திய ராஜ்யத்துல நித்தியமா வாழ்றதுக்காக தான் born again எக்ஸ்பீரியன்ஸ். For me to go to eternity, I need this born again experience. The moment you are born again, your eternity life begins. Your eternal life begins. Hallelujah. நீங்க என்னைக்கு வந்து நீங்க மறுபிறப்பாறீங்களோ, மறுபிறப்புக்குள்ளாக நீங்க வரீங்களோ, your life begins with Jesus and there is no death anymore in your life. Though your flesh may die one day, but your soul will live forever. That is the greatest hope. That is the only hope God promises in our life. Hallelujah. அப்போ now அதனாலதான் சொல்றாரு 4வது வசனத்துல, now we live with great expectation and we have a priceless inheritance that is kept you in heaven for you. எங்க நமக்கு வந்து அந்த சுதந்திரம் இருக்கு? not here. இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இங்க கிடையாது. நம்ம நிறைய பேர் வந்து பூமியில தான் பெரிய இன்ஹெரிட்டன்ஸ் வேணும், பூமியில வந்து நான் வந்து அப்படியே நிலையாத பாத்திரம், அசையாத பாத்திரமாக இருப்பேன், எல்லா சூழ்நிலைகளும் யாரும் அசைக்க முடியாதுன்னு அப்படின்னு கிடையாது.
அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தருளினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜென்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க வைக்கப்பட்டிருக்கா? இட்ஸ் இன் த ஹெவன். அப்போ இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்குன்னா, லார்ட் இஸ் preparing you for to inherit to into the heaven. the born again experience வந்து பரலோக ராஜ்யத்துக்கு தான் உங்களை ஆயத்தப்படுத்துமே தவிர இந்த பூமியில உங்களுக்கு நித்தியமாய் வாழ்றதுக்காக கிடையாது. ஹல்லேலூயா. so this is what we need. அப்போ இந்த born again experience நிறைய பேர் வந்து தண்ணியில முங்கி எழுந்துச்சுட்டா என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. வேதத்துல ஒரு சம்பவம் ரொம்ப அழகா இருக்கு. there was a man called Simon. turn your bibles to Acts chapter 8. அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9 இருந்து 20 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கு. இதை நான் படிச்சேன்னா டைம் ஆயிரும். so maybe if you have time after this service you can read at home. ஒரு சம்பவம், அந்த இடத்துல சீமோன் ஒரு சார்சரர். சார்சரர்னா யாரு? மாயவித்தக்காரன் ஒருத்தர் தான். அவன் வந்து பிசாசின் வல்லமையால மெஜிஷியனா பயங்கர ஃபேமஸாக இருந்த ஒரு ஆள். அங்க வந்து எல்லா மக்களையும் வந்து அப்படி ஆச்சரியப்பட வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் அவனோட மேஜிக், அவனோட தந்திரங்கள், அப்படியே மாயவித்தக்காரன். அப்படியே வந்து தண்ணிய வந்து திராட்சரசமா மாத்துறாரா இல்லையான்னு தெரியல, என்னென்ன பண்ணிருப்பாரு. அவர் வந்து என்னென்ன பண்ணாருன்னு தெரியல. பட் அவர் அமேசிங் மேஜிக்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்க பிலிப்புன்னு ஒருத்தர், ஒரு ஊழியக்காரர் அங்க வராரு. he is an amazing man of God. அந்த இடத்துல வந்து அவர் பிரசங்கம் பண்றாரு. 12ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, but now the people believed Philip's message of good news concerning the kingdom of God and the name of Jesus Christ. எல்லாருமே அவர் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் எல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. as a result many men and women were baptized. ஓகே, அப்ப இங்க வந்து அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச கொஞ்ச நாள்லயே எல்லாருமே வந்து அங்க born again எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்துட்டாங்க. பேப்டிசம் இஸ் நதிங் பட் born again எக்ஸ்பீரியன்ஸ். born again எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வராங்க. எல்லாமே தண்ணியில முங்கி எந்திரிக்கிறாங்க. then சைமன், இந்த சைமன் யாரு? நம்ம மத்த சைமனோட கம்பேர் பண்ணிடுறது, இது வந்து இந்த மாயவித்தக்காரர், இந்த மெஜிஷியன், இந்த சார்சரர், இவரும் வந்து பிலீவ் பண்ணி தண்ணியில முங்கி எந்திரிச்சிட்டாரு. இவருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் born again எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கிடைச்சிட்டுன்னு நினைக்கிறாரு. he began following Philip wherever he went. அதுக்கப்புறம் இவர் பின்னாடியே போறாரு. என்னடா நம்ம பண்ற மேஜிக்கோட இவர் சூப்பரா பண்றாரு, இவர் வந்து முக்கி எந்திரிச்சது ஒரு நோக்கம் உண்டு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் the 14th verse, when the apostles in Jerusalem heard that the people of Samaria had accepted God's message, they sent Peter and John there. Okay, இங்க வந்து பிலிப்பு வந்து பிரசங்கம் பண்ணி நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அப்போஸ்டல்ஸ் வந்து சரி பீட்டரும் ஜானும் இங்க வந்து அனுப்பப்படுறாங்க. எருசலேம்ல இருந்து சமரியாக்கு வராங்க. as soon as they arrived they prayed for these new believers to receive the Holy Spirit. பாருங்களேன், இங்க ரெண்டு காரியம் வந்து சீஷர்களும் அதாவது அப்போஸ்தலர்களும் பிரதானமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து ஜலத்தினால் பிறக்கிறதும், இன்னொன்னு பரிசுத்த ஆவியினால பிறக்கிறதும். அவங்க வந்து as soon as அவங்க ஜலத்தினால பிறந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே பீட்டரும் ஜானும் கிளம்பி வந்துட்டாங்க. அடுத்தது என்ன நடக்கணும்? ஹோலி ஸ்பிரிட் பெறணும். இது ரெண்டுமே பிரதான கட்டளை வந்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது வந்து பிரதான அழைப்பு. இது இருந்தாதான் மை லைஃப் இஸ் செக்யூர்ட். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த பீட்டர் அண்ட் ஜான் ரெண்டு பேரும் வராங்க. ரெண்டு பேரும் எதுக்கு வராங்க? ஹோலி ஸ்பிரிட்டை இவங்களுக்கு எப்படியாவது பெற்றுக் கொடுக்கணும். இவங்க மேல வந்து ஜோம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானது இறங்கினாதான் இவங்களுக்குள்ள தே பிகம் a real Christian. அப்பதான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்குள்ளே வராங்க. பேரு மட்டும் மாத்தின இன்னைக்கு நிறைய பேர் வந்து பேரை மாத்திடுறாங்க. சூப்பரா யாரு ஜேக்கப்னு மாத்துறாங்க, நிறைய ஜானன் மாத்துறாங்க, என்னென்னமோ மாத்துறாங்க. பட் உள்ளால மாறுறதா ஆண்டவர் பாக்குறாரு. பேர் மாத்துறது அது உங்களோட விருப்பமா இருக்கலாம். இட்ஸ் யுவர் ஸ்டைல், இட்ஸ் யுவர் பிளான். பட் God is expecting your inner man to be changed.
அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பேப்டிசம் நடந்தது. The moment when Philip preached, many believed in Jesus Christ and many took the water baptism, including the Simon the sorcerer. அந்த சைமன், அந்த மாயவித்தக்காரரும் தண்ணியில முங்கி எந்திரிச்சாரு. ஆனா இங்க வந்து அடுத்தது வந்து உடனே இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே பீட்டர் அண்ட் ஜான் வேர் கமிங். எதுக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் இங்க எப்படியாவது பெறணும்னு. அவங்களோட 2 நோக்கம் இருந்தது பாருங்களேன். ஆதி அப்போஸ்தலரோட ஊழியத்துல the people want to get baptized in water, born in water and born in spirit. இயேசு கிறிஸ்து சொன்ன அதே காரியங்கள்ல உங்களுக்கு ஊழியமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதான் அவங்களோட பிரதான ஊழியமா இருந்தது. அப்போஸ்தலர்ல நீங்க படிச்சு பாருங்களேன், வெவ்வேறு எங்கெங்க போறாங்களோ அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் நடக்குது. இது 2 தான் ஆல்டர்னேட்டிவா நடந்துட்டே இருக்கும். தட்ஸ் ஹவ் தி ரிவைவல் பிகின். அப்படிதான் அந்த எழுப்புதல் நடந்தது. இன்னைக்கு வந்து ஏதோ ஒண்ணு நம்ம வந்து முங்கி எந்திரிச்சிட்டா போதும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போயிடுறோம். ஆனா திஸ் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் ஆஃப் காட், வாட் காட் ஹஸ் கெப்ட் இன் அவர் லைஃப். அப்போ பீட்டர் அண்ட் ஜான் வராங்க. அப்போ the Holy Spirit has not yet come any of them. அப்ப சமரிய பட்டணத்துல பிலிப்பு பிரசங்கம் பண்ணி யாருக்கு மேலும் பரிசுத்த ஆவியானவர் வரல. For they had only been baptized in the name of the Lord Jesus. அவங்க தண்ணினாலதான் முங்கி எந்திரிச்சிருக்காங்க எல்லாரும். Then the Peter and John laid their hands upon their believers and they received the Holy Spirit. இங்க செகண்ட் பாண்ட் வருது. the first bond வாட்டர்ல பிலிப்பு மூலமாக ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. செகண்ட் அடுத்தது வந்து பீட்டர் அண்ட் ஜான் வந்து உடனே அவங்க கை வச்ச உடனே they received the Holy Spirit also. இத வந்து யாரு, அந்த மாயவித்தக்காரன் பார்த்துட்டே வராரு. என்னடா பிலிப்பு பண்ண செம்மைய, பிலிப்பே சூப்பரா அடையாளங்க அற்புதங்களா பண்றாரு. அதை விட காட்டிலும் எருசலேம்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, இவங்க பண்ணா இன்னும் ஹோலி ஸ்பிரிட்டே வந்துடுறாரு, அது யாருப்பா அதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. 18ஆம் வசனத்துல when Simon saw that the Spirit was given when the apostles laid their hands on people, he offered them money to this power. அப்போ let me have this power to you, he explained, so that when I lay my hands on people they will receive the Holy Spirit. அப்ப இந்த சைமன் வந்திருக்கிறாரு. அப்ப சைமன் வந்து ஃபுல்லா அந்த பிலிப்பு பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தல் யாரு பீட்டர் அண்ட் ஜான் வந்ததுக்கு அப்புறம் இவங்க கை வைக்கிறதும் பார்த்துட்டே இருக்காரு. கை வச்சோன்னா பரிசுத்த ஆவியானவர் வர்றாங்க, எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் நிரம்புறாங்க. இதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஆசை வருது. இந்த பிசினஸ் சூப்பரா இருக்குமே, நான் இவங்க கை வச்சாலும் பரிசுத்த ஆவியானவர் வராங்க, நம்மளும் கொஞ்சம் இந்த பவரை மட்டும் எப்படியா வாங்கிட்டோம்னா, பணம் கொடுத்து வாங்கிட்டோம்னா நம்மளும் ஃபேமஸ் ஆயிடலாம். அவரோட மைண்ட் அங்க தப்பா இருக்கு. பாருங்களேன், அவர் உண்மையாலுமே ரட்சிக்கப்படாம, உண்மையாலுமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம எல்லாரும் முங்குறாங்க, நானும் முங்கிடலாம்னு சொல்லிதான் இந்த சைமன் முங்கியிருக்காரு. யாரு, இந்த மாயவித்தக்காரர். இன்னைக்கும் நிறைய கிறிஸ்டியன்ஸ் they are doing the same mistake. எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் எடுத்துடணும்னா then there is a problem. First we need the repentance. இவருக்குள்ள உண்மையானுமே repentance கிடையாது. உண்மையால ஒரு மன மாற்றம் வரல. யார், இந்த சைமனுக்கு. அவர் வந்து எல்லாருமே எடுக்கிறாங்க, நானும் எடுத்துருவான், ஓகே அதுல என்ன தப்பு இருக்க போது, எல்லாரும் முங்கிட்டாங்கன்னா நம்ம முங்கிட வேண்டிதான் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து முங்கினவர். இவருக்குள்ள உண்மையானுமே மனமாற்றம் இல்ல. திருப்பி இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து மத்த மக்கள் எல்லாம் பெறதை பாட்டு இவருக்கு ஒரு ஆசை வருது. ஓகே, எனக்கும் இந்த வல்லமை வேணும். நிறைய பேர் எதுக்கு வல்லமை வேணும்னே தெரியாம கேட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு? ஃபேமஸ் ஆறதுக்கு. இங்க உள்ள இந்த சைமன் த சார்சரர், இவரும் ஃபேமஸ் ஆனன்னு ஆசை. அதனால பணத்தை கொடுத்து அங்க ஒரு அப்போஸ்டல்ஸ் கிட்டே பிரைபரி. பாருங்களேன், பணம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன், நீங்க பாத்துக்கோங்க, ஒரு 500 1000 இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த பவர் எனக்கு நீங்க வாங்கி கொடுத்துருங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல பாருங்க, இன்னைக்கு நிறைய மக்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. எப்படியாவது எனக்கு வல்லமை வேணும், ஆண்டவரே எனக்கு வல்லமை வேணும், வல்லமை வேணும். எதுக்கு? ஃபேமஸ் ஆறதுக்கு, ஊழியம் செய்யறது கிடையாது. நம்மளை 4 பேர் பேசணும், 4 இடத்துக்கு கூப்பிடணும், என்னோட பேரு புகழலாம் எல்லாத்துக்குமே தெரியணும், என்னோட பேனர் என் போட்டோ தான் அங்க வந்து செவுத்துல ஒட்டி இருக்கணும், எல்லாரும் பாக்குற மாதிரி ரோடு ஃபுல்லா என் போட்டோ இருக்கணும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா then your ultimate motive is wrong. ஹல்லேலூயா. அது பிசாசு கொடுக்கப்பட்ட ஒரு ஏவுதல். பாருங்களேன், அப்ப இங்க உள்ள இந்த சைமன் தி சார்சரர் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது ஒரு கொஞ்சம் பைசா வந்து இந்த பேதுருக்கும் யோவானுக்கு கொடுத்து இதை எப்படியே கரெக்ட் பண்ணிடலாம், இந்த வல்லமையை நம்ம வாங்கிட்டு நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம், நம்ம பண்ற மேஜிக் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது சூப்பரான பிசினஸா போகுமே, இவர் கிறிஸ்டியானிட்டிய பிசினஸ் ஆக மாத்தலாம்னு சொல்லிதான் இந்த ஒரு டேர்ம்ல வராரு. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த ஞானஸ்தானமும் என்னது,
எல்லாரும் தண்ணியில முங்கி எந்திரிக்க, சரி நம்மளும் முங்கி எந்திரிச்சிருவோம் பார்ப்போம், அப்படியாவது நம்ம ஃபேமஸ் ஆகுமான்னு பார்த்து அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் முங்கி இருக்கிறாரு. செகண்டும் ஹோலி ஸ்பிரிட் வந்து நிறைய பேர் பெறாங்க, அவங்க உண்மையா பெற்றிருக்காங்க. ஆனா இவர் வந்து பிசினஸுக்காக, பேருக்காக, புகழுக்காக அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறணும்னு ஆசைப்படுறாரு. உடனே பேதுரு சொல்றாரு 20வது வசனத்துல, பட் பீட்டர் ரிப்ளைட், may your money be destroyed with you for thinking God's gift can be bought. தேவனுடைய வரத்தையோ தேவனுடைய கிருபையோ நீ பணத்தால வாங்கணும்னு நினைக்கிறியா, உன்னால முடியாது. அப்போஸ்தலர் 8:20 பார்க்கும்போது பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை பணத்தினாலேயோ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பாவம் உன்னோடனே கூட நாசமாய் போக கடவுது. வாட் ஒரு டிராஸ்டிக் வேர்ட் அவர் வாயிலிருந்து வருது பாருங்களேன். எவ்வளவு மோசமான காரியம். இன்னைக்கு நம்மளும் வந்து இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் விளையாடுறாங்க. many are playing in the born again experience. எல்லாரும் எடுக்கிறோம், நம்மளும் எடுத்துருவோம் சும்மா. no, first we need the clear repentance in heart. உள்ளால ஒரு உண்மையான மனம் மாற்றம் வர வேண்டும். உள்ளால ஒரு சேஞ்ச் இல்லாமல் there is no use in going into the water and coming out of the water. அப்ப அந்த உள்ளால போய் வெளியில வரணும், எனக்குள்ள சேஞ்ச் இருக்கும். இந்த சைமன் பாருங்க, ஒரு எல்லாரும் பண்றாங்க நானும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு சேஞ்ச் வரல. உண்மையாலுமே சேஞ்ச் வந்திருந்தாருன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர் அங்கேயே பெற்றுக் கொண்டிருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் அவர் கிடைக்கல, மற்றவர்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கிறாரு. அங்க இருக்க சமய மக்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குது. யாரு? பேதுரும் யோவான் வந்து பிரசங்கம் பண்ணி கை வைக்கும் போது எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் மற்றவங்களால ரிசீவ் பண்றாங்க. ஆனா இந்த சைமன் மட்டும் அவரால் ரிசீவ் பண்ண முடியல. உடனே அவர் வந்து பைசா கொடுத்து கரெக்ட் பண்ணி பாக்குறாரு, எப்படியாவது இந்த கிஃப்ட வாங்கிட்டா நல்ல ஃபேமஸான ஊழியக்காரனா மாறிடலாம், எப்படியாவது பயங்கரமாக நான் ஊழியம் பண்ணிடுவேன், எங்க போனாலும் என் பேரு புகழ் தான் இருக்கு, யார் இந்த பேதுரு யோவான்ல யாருமே கூப்பிட தேவையில்லை, என்னை தான் கூப்பிடுவாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இவர் திருப்பி கேட்கிறாரு. உடனே பாக்குறாரு 22வது வசனம் 21 உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. என்னது? ஃபர்ஸ்ட் நம்மளோட இருதயம் மாறணும். You have no part in this, for your heart is not right with God. தெளிவா சொல்றாரு அந்த இடத்துல. நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, தண்ணியில முங்கி வந்துட்ட, பரவாயில்ல, நீ அதை வந்து ஏதோ சடங்காச்சாரமா பண்ணிருக்க, ஆனா உன் ஹார்ட் இன்னும் சேஞ்ச் ஆகல. then there is no use of the water baptism or the baptism in the Holy Spirit. ரொம்ப தெளிவாக இங்க சொல்றாரு. அப்போ இந்த சைமனோட மைண்ட் பாருங்க, இந்த சைமன் the sorcerer-ஓட மைண்ட், எப்படியாவது நான் ஃபேமஸ் ஆயிரணும், அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க, நம்மளும் முங்கி எந்திரிச்சு எடுத்துருவோம், அதனால நான் பரலோக ராஜ்யம் பெற முடியாது. See, there is a first change which should happen in the heart. என்னோட இருதயம் தேவனுக்கு நேராக மாறணும். Then the next part is water baptism. தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிக்கணும். Then and the next one is the baptism of the Holy Spirit. Hallelujah. அப்போ தேவனுக்குள்ளாக வைத்திருக்கிற காரியம், தேவனுக்குள்ளாக இருக்கிற காரியம் இதுதான். அப்ப இவனுக்குள்ள அவனுடைய இருதயம் மாறல, இருதயம் சேஞ்ச் ஆகல. அதுக்கு அந்த இருதயம் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் தண்ணிகளை முங்கி எந்திரிச்சிட்டான். அதனால டோட்டல் குழப்பம். பரிசுத்த ஆவியினர் வந்து நிறைய பேர் பரிசுத்த ஆவியினர் கிடைக்குது, இவனுக்கு கிடைக்கல. உடனே பைசா கொடுத்து எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம்னு பாக்குறாங்க. இன்னைக்கும் there are many who lived a life like this Simon the sorcerer. ஏதோ ஒரு கடமைக்கு முங்கி எந்திரிச்சிருப்பாங்க, உண்மையான இருதயம் அவங்களுக்கு மாற்றம் இருக்காது. I know there are many people of God, நிறைய தேவ ஊழியக்காரர்களாக இப்ப இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வரங்கள் செயல்படாதது நிமித்தம் இந்த மாதிரி மாய வித்தக்காரர்கிட்ட போய் பைசா கொடுத்து, எனக்கு வந்து எப்படியாவது கொஞ்சம் அந்த கிஃப்ட் எல்லாம் வரணும், நான் ப்ரே பண்ணும் போது கொஞ்சம் பேர் கீழே விழணும், நான் ப்ரே பண்ணும் போது கொஞ்சம் ஹீலிங்லாம் நடக்கணும். See, there are things happening through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமா கீழே விழுறதும் இருக்கு, ஹீலிங் ஆறதும் இருக்கு. ஆனா there are many who doesn't get to God. ஆண்டருக்குள்ள இல்லாத நிறைய ஜனங்கள் வந்து இந்த குறுக்கு வழியில ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறுக்கு வழியில அவங்க நேம் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில போய் எப்படியாவது இந்த மாதிரி சாஸ்திரர்கிட்ட போய் பணம் கொடுத்து அந்த மந்திரம் பண்ணி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமையை கொண்டு வந்து அதன் மூலமாக கிரியை செய்யற காரியங்கள் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. So that's where we need to be very careful. ஹல்லேலூயா. உடனே அவர் சொல்றாரு, உன்னோட இருதயம் சரியில்லப்பா, உனக்கு வந்து என்னது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கு இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துல உனக்கு பங்கு இல்லைங்கிறாரு.
ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டுகொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we have to get repented of our in deep inside the heart. Repent of your wickedness and pray to the Lord. Perhaps he will forgive your evil thoughts. நமக்குள்ள ஈவில் எண்ணங்கள் இருக்கா, ஈவில் தாட்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் அது எல்லாமே கிளென்ஸ் ஆகணும். என்னோட ஹார்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகணும். என்னோட மைண்ட் எல்லாமே ரெஸ்டோர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் there is a born again experience. Hallelujah. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சது? How many of you really understood this? This is a deep teaching, but we need to know this important word of God. ஏன்னா இந்த ஒரு அனுபவம் இல்லாமல் தேவனுடைய சன்னிதானத்துக்குள் நம்மளால பிரவேசிக்கவும் முடியாது, தேவனுடைய சன்னிதானத்துக்குள் நம்மளால என்ட்ராகவும் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ எங்க என்ன சொல்றாரு பேதுரு? என்ன சொல்றாரு? repent of your wickedness and pray to the God, perhaps he will forgive your evil thoughts. Thank you Jesus. அப்போ தேவனுடைய சன்னிதானத்துல நாம் மாசற்றவர்களாக இருக்க வேண்டும். Before we have that born again experience, we need our heart to be cleansed. இங்க இந்த மாயவித்தக்காரர் வந்து பண்ண காரியம் எல்லாரும் முழுகின மாதிரி நானும் மூழ்கிட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சதுன்னு கிடையாது. நோ, we need to be really really cautious about our heart. என்னோட மனம் மாறாம, என்னோட இருதயம் மாறாம நான் முங்கி எந்திரிச்சேன்னா இந்த மாதிரி கொண்டு போய் மாட்டிப்போம். எப்படியாவது பைசா கொடுத்து எனக்கு அந்த கிஃப்ட் வேணும், நானும் உங்களை போல நான் வந்து ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போறதுனாலதான் there is so much of false preachers and false teachers and false prophets are in this generation. So we have to be very careful. So namalum adhe mari enna solla, for I can see that you are full of bitter jealousy and are held captive by sins. அவன் பாவம் மன்னிப்பு இல்லாம அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கான், அதனால தப்பு. அவனுக்குள்ள பொறாம, அவனுக்குள்ள பாவம் இருக்கு, பெருமை இருக்கு, அவனுக்குள்ள இதை வந்து பிசினஸா மாத்திரணும். இந்த ஒரு ஆக்டிவிட்டிய, இந்த ஒரு ஞானஸ்தானமோ, இந்த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசமோ இதை வந்து பிசினஸா மாத்திட்டு நான் ஷோ ஆஃப் பண்ணலாமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் அவன் இருந்தபடியால் அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரும் வர முடியல. அவன் எடுத்த பேப்டிசம் அவன் முங்கி எந்திரிச்சதும் வேஸ்டா போச்சு. Hallelujah. So I encourage each and everyone, first நம்மளுடைய இருதயம் மாறப்பட வேண்டும். நம்மளுடைய இருதயம் தான் அந்த டர்ன் ஆண்டருக்குள்ளாக ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரணும். அதுக்கப்புறம் we need to take that water baptism, born in water and born in spirit. It's all are important. நம்ம தேவனுக்குள்ள என்னது வளரணும்னா first our hearts need to be changed. The next level, we need to be born in water and we need to be born in spirit. இந்த ரெண்டு born again experience வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுலதான் we have to be very careful. நீங்க நிறைய பேர் வந்து இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணாதனாலதான் டக்குனு எல்லாரும் முங்கேந்திரிக்கணும், நானும் முங்கேந்திரிச்சனால அவங்களோட லைஃப்ல ஒரு சேஞ்சும் இல்ல, லைஃப்ல ஒரு முன்னேற்றமும் இருக்காது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு growthம் இருக்காது. So you have to be born again first in your heart. ஓகே, உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்த உடனே, உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே there is a sign that you need to be born in water and you need to be born in spirit. அப்ப இந்த ஸ்பிரிட் உள்ளால வந்தாதான் எனக்குள்ள இருக்கிற அந்த சோல் வளர ஆரம்பிக்கும், பாதுகாக்கப்படும். எனக்குள்ள அந்த 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 பரிசுத்தாவினர் வந்தா மட்டும்தான் there is an eternal hope for me. Hallelujah, hallelujah. So with this I want to conclude. தேவன் நம்மளை மகிமைப்படுத்தட்டும். இந்த அருமையான வார்த்தைக்காக தேவன் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஏனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மளை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செகண்டும் நாம் தேவனுடைய சன்னிதானத்துல காத்திருக்கணும். தேவன் நம்மளுடைய சன்னிதானத்துல ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பயபக்தியோட நம்மளுடைய இருதயம் சுத்தத்தோட இருக்க வேண்டும். ஏனால் இந்த கடைசி நாட்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நிமிஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நேரம் என்றால் வரக்கூடும். நாம் ஆயத்தத்தோட இருக்க வேண்டும். We have to be prepared. We have to be prepared. We have to be prepared. Thank you Jesus for the amazing presence of God, amazing glorious of God, amazing wonders of God. எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்ம மத்தியில ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஒரு சில பாடல்களை நம்ம இன்னைக்கு கடைசியாக ஒரு பாடலை பாட போறோம். தேவனுடைய சன்னிதானத்துக்குள் நாம் அதிகமாக பிரவேசிக்க போறோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கட்டும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நான் விசுவாசிக்கிறேன். நாம்
ஏனோ தானோன்னு சொல்லி இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்ல. We need to prepare our heart so deep inside in Christ. அதுக்கப்புறம் we need to take. அதுலதான் அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வரணும். அதுக்கப்புறம் you will definitely receive the Holy Spirit. நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி, ஏன் எனக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னால பரிசுத்த ஆவியானவர் நிறைவை என்னால பெற முடியல, பரிசுத்த ஆவியானவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் பெற்றிருக்கீங்க, எப்படி என்னன்னு நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க. So I strongly believe this sequence has to be followed. பைபிள்ல போட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த காரியம் நம்ம வந்து நம்மளோட சிந்தனையிலும் நம்ம செயல்பாடிலும் இருந்துச்சுன்னா nobody can able to stop receiving the Holy Spirit. ஏன்னா இது வந்து கடைசி காலமா இருக்கிறோம், நம்ம சிந்திக்கிற காலமாக நம்ம இருக்கிறோம். நம்ம அநேக நேரத்துல நம்ம வந்து பெர்ஃபெக்டாக ஆண்டவர் சன்னிதானத்துல வளரணும், வாழணும் என தேவன் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறணும். Hallelujah. Thank you Jesus. Thank you Lord Jesus. I thank you Lord. Hallelujah. Praise you, praise you, praise you, praise you. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு தமிழ் பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். It's a very old song. மௌனமா இருக்காதே. இது வந்து நம்ம சிந்திக்கிற காலமாக இருக்கிறது, செயல்படுற காலமாக நம்ம இருக்கிறோம். இந்த பாடலை பாடி நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து போகும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக திரும்பட்டும். யாராரு இன்னும் நீங்க வந்து முழுமையாக தேவனை நீங்க விசுவாசிங்க, முழுமையாக தேவனை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. If you felt your heart is cleansed, if your heart is prepared, your heart is restored, prepare for the sign of water baptism. அதை நீங்க prepare பண்ணி அடுத்த செகண்ட் the Holy Spirit is ready for you. Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். அவரோடு நீங்க வந்து சந்திப்பதற்காக, அவரோடு நீங்க வந்து செலவிடுவதற்காக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவார். Thank you Jesus. மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, நீ சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, அறுவடை காலத்து மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்து மௌனமாயிருந்தால் ரட்சிப்புதான் வருமோ. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் நண்போ எது உன்னை இழுக்கிறது. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இந்திய தேசம் அறிந்திடும் காலம் இதுதானே. இந்த காலத்து மௌனமாயிருந்தால் ரட்சிப்புதான் வருமோ. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. It's time for the God. மௌனமாயிருக்காதே,
கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆசீர்வாடுகின்ற நாட்கள், அவருடைய எழுப்புதலை நாட்கள், அவருடைய சன்னிதானத்தில் வளர நாட்கள், தேவன் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிற நாட்கள், நித்திய ராஜ்யத்துக்கு என்ற நேராக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற நாட்கள். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. Hallelujah. We praise you, we praise you, we praise you. Jesus, we praise you. Jesus, we worship you, we adore you, we love you for the wonderful, wonderful works, wonderful teaching you have enabled us to understand, Lord Jesus. Under the born again experience கொள்ள எங்களுக்காக வர எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப அதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. எப்படி அந்த மாய வித்தைக்காரன் ஆண்டவரை கடமைக்கு எடுத்தபடியால் ஆண்டவரை நாங்கள் எடுக்காதபடி சுவாமி, அப்ப பேரு புகழுக்காக எடுக்காதபடி, அடுத்தவங்க பார்க்கறதுக்காக எடுக்காதபடி, அடுத்தவங்களுக்காக நான் எடுக்காதபடி, அப்ப உமக்காக நான் எடுக்கப்படியும் ஆக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக சுவாமி. ஆண்டவரை சிந்திக்கும் காலம் நாங்கள் செயல்படுத்துற காலமாக இருக்கிறது ஆண்டவரே. Lord, we don't want to waste our time anymore, Lord Jesus. இனிமேல் நாங்கள் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு டைம் கிடையாது ஆண்டவரே. There is no time to waste anymore, Lord Jesus. These are the days that you are going to intervene in your people. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில நீங்க அளவுக்கு அதிகமாக அன்பு கோர்றீங்க, அதற்காக நன்றி. அந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கவும், அன்பில் நாங்கள் வளரவும், அன்பில் நாங்கள் சிறந்திருக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்ப அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும், those people are watching us on Facebook, Lord, let them experience the divine salvation like never before ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு ஜனங்களும் இன்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு கிருபை தாங்க தகப்பனே. அவர்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இருதயத்தில் இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு கிருபை தாங்க தகப்பனே. இயேசுவே, நீங்க மகிமைப்படுங்க, உங்களுடைய சமூகம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அதே போல ஜூம்ல பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் உங்களுடைய இயேசுவின் அநாதை தீர்மானம் வரட்டும், அவர்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் யாராருக்குள்ள இல்லையோ இன்னும் வாஞ்சியோட காத்திருக்கிறார்கள், இந்த நேரம் இயேசுவின் நாமத்தில் let the heavens open right now, let them receive the Holy Spirit in the name of Jesus. அன்று பேதுருவும் யோவானும், when they lay hands, Lord Jesus, the Holy Spirit fell down. Lord, the same way the Holy Spirit came down right now, let them experience the Holy Ghost like never before. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus, for your glorious works. Thank you, Jesus, for the amazing presence of God. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையின் மகிமைக்காக ஸ்தோத்திரம். தாராம ஷிபரபஹதோ ஷிகலபகலகிதோ, இதோ நான் மகிமைப்படுவேன். ரீனா ஷிகாராமா தரபகலகிதோ, சர்வ வல்லமையுள்ள தேவன் நானே. ரீக்கினி ஷித்தரபல்லாமோ ஷபலகலகிதோ, நானே மகத்துவங்களையும் காரியங்களும் செய்து முடிப்பேன். ரீனா கானா ஷிகரதரபகலகிதோ, என் நாம மகிமைப்படட்டும். ரீனா ஷிபரபகலகிதோ, நானே மகத்துவமான தேவன் என்று அறிந்து கொள்வாய். ரீனி ஷிகரதரபகலகிதோ, நானே கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. Thank you, Jesus. 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 அப்பா, இது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் பேர்பராக எடுத்து வழி நடத்திடுவாங்க. அப்ப அனைவரை இன்றைக்கு நீ தொட்டு கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. You are clearly telling me many lives are getting touched right now. Many decisions are happening right now. I could see the word decisions. Many decisions are happening right now in the name of Jesus. ஆண்டவரே, யாரார் இதை பார்க்கிறாங்களோ உங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க. கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருது உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. உமக்குள் கொண்டு வருது உம்மாலான காரியம். நீர் மகிமைப்படும், நீர் வழிபடும், நீர் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. இன்று முதல் அவருடைய இருதயம் மாற்றப்படட்டும், அவருடைய சிந்தனை மாற்றப்படட்டும், அவருடைய செயல்களை மாற்றப்படட்டும். நீர் வைத்திருக்கிற காரியத்துக்கு நேராக வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகல துதிகான மகிமை மாற்றி மேல உண்மைக்கே செலுத்தி